எல்லோருக்கும் வணக்கம். பொதுத்தமிழ் 4 அலகு 3 சபாபதி நாடகம் சம்பந்த முதலியார். நாடக பாத்திரங்கள்: மாணிக்க முதலியார் சபாபதி முதலியார் தகப்பன், சபாபதி முதலியார் மாணிக்க முதலியார் பிள்ளை, குப்புசாமி முதலியார் சபாபதி முதலியார் மாமனார், கிருஷ்ணசாமி சபாபதி முதலியார் மைத்துனன், முருகேசம் குமரகுரு, நரசிம்மாச்சாரி சபாபதி முதலியாரின் சிநேகிதர், சுந்தரமூர்த்தி பிள்ளை ஒரு பெரிய மனுஷன், சபாபதி சபாபதி முதலியாரின் வேலையாள், சின்னசாமி முதலியார் தமிழ் வாத்தியார், நாகேஸ்வர ஐயர் கோபிநாத் ராவ், கோவிந்த பிள்ளை பாடகர்கள், திரிபுரம்மாள் சபாபதி முதலியார் தாயார், தெய்வானை அம்மாள் சபாபதி முதலியாரின் மாமியார், சிநேகிதர்கள் பிராமணன் முதலியவர். கதை நிகழிடம் சென்னை திருவல்லிக்கேணி. குறிப்பு: எனது நாடகங்களில் வரும் பெயர்கள் எல்லாம் புனைப்பெயர்களில் ஒழிய ஒருவரை குறிப்பனவல்ல. முதல் பாகம், முதல் அங்கம், முதல் காட்சி. சென்னை, இடம் திருவல்லிக்கேணியில் மாணிக்க முதலியார். வீட்டில் ஓர் அறை. சபாபதி முதலியார் வருகிறார். பைஜோ, நாளைகள் மணியாயி போச்சு, இன்னும் ஒருத்தரும் வரல. இந்த இந்தியன்ஸ்களுக்கு பங்க்சுவாலிட்டின்றதே தெரியறதில்ல. யூரோப்பியன்ஸா இருந்தா 4:30 மணினா 4 மணிக்கெல்லாம் சரியா வந்துட மாட்டாங்களா? யாரடா அங்க சபாபதி? சபாபதி மெல்ல வந்து கதவின் ஓரம் நிற்கின்றான். சபாபதி: அடே, என்னடா இது? நான் உன்னை கூப்பிடுறேன், இங்கே நின்னுக்குன்னு பேசாதிருக்கியே. இல்லப்பா, நீ வந்து உன்னை கூப்பிட்டேன்னு நினைச்சினேப்பா. வாட் நான்சென்ஸ்! நான் என்ன மாடா என்ன கூப்பிடுவேன்? உன்னே கூப்பிட மாட்டே அல்லவா? ஆமாப்பா, தப்புதான். இங்க வாடா. இப்படி நம்ம 2 பேருக்கும் ஒரே பேரா இருக்கிறதுல பெரிய நியூசன்ஸா இருக்கு. உன் பேரை நீ மாத்திக்கோ. அது என்னப்பா முடியும்? என் பேரை நானே மாத்திக்க முடியுமா? ஏண்டா முடியாது? நானே என்னப்பா மாத்திக்கிறது? ஏன் வேற பேர் வச்சுக்கோ. ஓ, அப்படி சொல்றியோ? ஆனா அதுக்கு ரொம்ப செலவு பிடிக்குமேப்பா. அதுக்கு என்னத்துக்குடா செலவு? எனக்கு பேர் வச்சப்போ என்ன பந்த கோலுங்க எல்லாம் எவ்வளவு சாப்பாடு கீப்பாடெல்லாம் போட்டிங்களாமே, அந்த மாதிரி செய்ய தேவையில்லையா? அதுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஒரு 5 ரூபாயாவது பிடிக்காதா? அம்மாவை கேட்டு 5 ரூபாய் வாங்கி தரேன், பேரை மாத்திக்க சீக்கிரம். அப்படியே ஆகட்டும்பா. என்னன்னு உன் பேரை மாத்திக்குவ? நானு ரத்ன சபாபதினு பேரை வச்சுக்கிறேன்ப்பா. வாட் நான்சென்ஸ்! சபாபதியே உதவாதுன்னா ரத்ன சபாபதி என்னடா அது? அதெல்லாம் உதவாது. வேற என்னமானு பேரு வச்சுக்கணும். அப்படியே ஆகட்டும்பா. சரிதான், நீ போய் தெருவண்ட பாரு, என் சிநேகிதரங்க யாரானோ வராங்களான்னு. இதோ வர்றாருப்பா ஒருத்தரு. முருகேசம் வருகிறான். குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங். வாங்க வாங்க. என்ன பிரதர் இவ்வளவு லேட்டா வந்தீங்களே? நான் 4 மணிக்கெல்லாம் வர சொல்லல? கடிகார சங்கிலியை இழுத்து கடிகாரத்தை பார்ப்பது போல் பார்த்து 5 நிமிஷம் லேட்டா போச்சு. 5 நிமிஷமா? 20 நிமிஷமாச்சு. உங்க கடிகாரம் ஸ்லோவா போறாப்புல இருக்குது, காட்டுங்க பாக்கலாம். முருகேசத்தின் கடிகார சங்கிலியை இழுக்க சாவி கொத்து மாத்திரம் வெளிப்படுகிறது. என்ன பிரதர், கடிகாரம் எங்க? கடிகார ரிப்பேர் கொடுத்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்ன என்னமோ மணி பார்த்து சொன்னீங்களே, என்னமா சொன்னீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணேன். சாவி கொத்த பார்த்து. குமரகுரு வருகிறான். எஸ்கியூஸ் மீ பிரதர், நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. நேத்து நீங்க கொட்டைப்பாக்கு கேட்டீங்களே, அதை நல்லதா பொறுக்கி வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. வேணாம் பிரதர், நீங்களே வச்சுக்கோங்க. வீட்டுல நேத்து சாயங்காலம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொட்டைப்பாக்கு வாங்கி வந்திருக்காங்க, கொஞ்சம் கொண்டு வர சொல்றேன், பாருங்க. அடே சபாபதி! சபாபதி மறுபடி வருகிறான். அம்மா கிட்ட போய் நேத்து சாயந்தரம் வாங்கினாங்களே அந்த கொட்டைப்பாக்குல கொஞ்சம் வாங்கிக்கணும் வா, சீக்கிரம். சபாபதி போகிறான். என்ன பிரதர், நேத்து மத்தியானம் என்னமா இருந்தது? காஃபி எல்லாம் நல்லா இருந்தது. அந்த உப்பு மாவுல தான் கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டுட்டான். அதெல்லாம் பிரதர், அரித்மெட்டிக் பேப்பரை பத்தி கேட்டேன். அதுவா? குவைட் ஈஸி. 9 சம்ஸ் கரெக்ட். 8 சம்ஸ் தானே கொடுத்திருந்தது. ஓ, அத சொல்றீங்களா? அதுல ஒரு சம்முக்கு 2 ஆன்சர் வந்தது பாருங்க, அதை சேர்த்து 9 கணக்கு பண்ணிட்டேன். சபாபதி பாக்கை கொண்டு வருகிறான். இந்தாப்பா. ஏண்டா டேட்டி பெக்கர், கையிலேயே எடுத்து வருது. உன் டர்ட்டி ஹேண்ட்ஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ சொல்லவே இல்லையப்பா. எல்லாம் சொல்லி இருக்கேன். இனிமேலே என்ன கொண்டு வர சொன்னாலும் ஒரு தட்டுல வச்சு கொண்டு வரணும். சரிதான்ப்பா. பிரதர்ஸ், இந்த பாக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நன்னா இருக்குது பிரதர். ருக்மாங்கதோ இன்னும் வரல. எப்பவும் இப்படிதான் பிரதர் அவன், எந்நேரமும் புஸ்தகம் தான். ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ் பிரதர். கொஞ்சம் கூட எக்ஸசைஸ் எடுத்துக்கிறது இல்ல. நாம போய் டென்னிஸ் பிகின் பண்ணுவோம். அவன் வரட்டும் அப்புறம். அடே சபாபதி, என் டென்னிஸ் ஷீஸ் கொண்டு வா சீக்கிரம். சபாபதி போகிறான். பிரதர் முருகேசம், உங்க பேட் கொண்டு வந்திருக்கீங்களா? இதோ கொண்டு வந்திருக்கேன் பிரதர். ஏது பிரதர், நியூவா இருக்குது?
என்ன பிரதர், ரிஸ்பேண்ட் பீச்சை கையில கட்டுறீங்களே, நீங்க என்ன லெஃப்ட் ஹேண்ட் ஆடுறீங்களா? இல்ல பிரதர், சோத்து கையில தான் ஆடுறேன். ஆனாலும் ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த கையில சுளுக்கிக்குது. அதுக்காக சபாபதி ஒரு வெள்ளி தட்டில் பந்தாடுகிற ஜோட்டை வைத்து கொண்டு வருகிறான். வாட் நான்சென்ஸ், என்னடா இது, ஜோட்டை தட்டுல வச்சு கொண்டாரியே. நீதான்பா சொன்ன, எத்த கொண்டார சொன்னாலும் தட்டுல வச்சு கொண்டார சொல்லி. ஸ்டூபிட் கூஸ், இது கூடவா தெரியாது? எதுவான தின்ற வஸ்து கொண்டார சொன்னா தட்டுல வச்சு கொண்டாடணும்னா ஜோட்டை கூடவா தட்டுல வச்சு கொண்டார சொன்னேன்? எனக்கு என்னப்பா தெரியும், நீ சொல்லி கொடுத்தா அல்லவோ தெரியும்பா. இது கூடவா சொல்லி கொடுக்கணும்? இனிமேல ஜோட்டை தட்டுல வைக்காத போ. இனிமேல் ஜோட்டை தட்டுல வைக்கலப்பா, போறேன்பா. என்னமோ இங்கிலீஷ் பாஷையில சொன்னியே ஸ்டூபிட் கூஸ்னு, அதுக்கு என்னப்பா அர்த்தம்? ஸ்டூபிட் கூஸ்னா ரொம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தம், போ. என்ன போங்க பிரதர், இவனை கட்டிக்கின்னு அல்றது பெரிய நியூசன்ஸா இருக்குது. அண்ணா கிட்ட சொல்லி இவனை டிஸ்மிஸ் பண்ணி விடலான்னு பார்த்தா எனக்கு மனசு வரல. சின்ன போது முதல்ல என்னோட வளர்ந்து வந்திருக்கிறான். ஸ்டூபிட்டா இருந்தாலும் குவைட் ஹானஸ்ட் சேப். வாங்க பிரதர்ஸ் போகலாம், ரொம்ப நாளியாயி போச்சு. வெளிய பார்த்து, அடடே என்ன தூர்ரா போல இருக்குது. மழை வந்துட்டு பிரதர், இன்னைக்கு டென்னிஸ் முடியாது. சி. ஆமா பிரதர், வெரி ஹெவி ரெயின், ஆட முடியாது இனிமேல. அப்போ வேற என்ன செய்யலாம்? கார்ட்ஸ் ஆடலாமா? ஆமாம் பிரதர். அடே சபாபதி. சபாபதி வருகிறான். கார்ட்ஸ் கொண்டா சீக்கிரம். சபாபதி போகிறான். நம்ம 3 பேர் தான் இருக்கிறோமே, 304 ஸ்டூபிட் கேம் தான் ஆட முடியும். சபாபதி ஒரு போஸ்ட் கார்டு எடுத்துக்கொண்டு வருகிறான். இந்தாப்பா. என்னடா இது, இத கொண்டாந்தியே? கார்ட் கொண்டார சொன்னியேப்பா. செக் கழுத, கார்ட் பேக் தெரியாதா? அதுவா, இந்தா கொண்டாரேன்பா. இவனை கட்டிக்கினால்றது பெரிய கஷ்டமா போச்சு. எது சொன்னாலும் தப்பா செய்யறான். சபாபதி ஒரு கார்பெட் பேக் எடுத்து கொண்டு வருகிறான். இதோப்பா. வாட் இடியட், என்னடா இத கொண்டாந்தியே? கார்பெட் பேக் கொண்டார சொன்னியேப்பா. ஏண்டா நான் கார்பெட் பேக்னு சொன்னேனா? நீ சும்மா கோச்சுக்காதப்பா, இந்த இங்கிலீஷ் பாஷை எனக்கு நன்னா அர்த்தமாவல, தமிழ்ல சொல்லப்பா. கார்ட் பேக்குக்கு தமிழ் என்ன பிரதர்? என்னப்பா அது தெரியாதா உனக்கு? என்ன முட்டாளா இருக்கிறியப்பா. அடே ஸ்டூபிட் கூஸ், பேசாதிரு. காகித கட்டுன்னு சொன்னாங்க பிரதர். அவருக்கு தெரியும்பா, அவர் கெட்டிக்காரப்பா. டூபிட் கூஸ் அவரு. என்னடா அவரை திட்டுறியே கழுத? நான் எங்கப்பா திட்டுனேன்? கெட்டிக்காரன் அல்லவா சொன்னேன். ஸ்டூபிட் கூஸ்னா ரொம்ப கெட்டிக்காரன்னு நீதானப்பா சொன்ன. மூடு வாய தடிக்கழுத, இன்னொரு தரம் பேசினா உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் நைனா கிட்ட சொல்லி. இல்லப்பா நீ கோச்சுக்காதப்பா. ஆனா வாய மூடிக்கின்னு போய் காகித கட்டு கொண்டா சீக்கிரம். பேசக்கூடாதல்லவா? பெரிய இடியட்டா இருக்கிறான். இவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடலாம்னா நானும் மாத்திரம் ஒண்டியா என்னப்பா போறது, நீயும் கூட வாப்பான்றான். இவனை என்ன செய்யறது? சபாபதி பெரிய காகித கட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு வருகிறான். பாத்தீங்களா பிரதர், சொன்னதுக்கு சரியா செய்யறான். ஏண்டா இத வச்சுக்கின்னு என்ன மாடா ஆடுறது? பேசலாமா அப்பா? பேசு. நீ இன்ஸ்பெக்ட் காகிதம் தானே கேட்ட? அப்பவே நினைச்சேன்பா, ஆனாலும் நீ பேசக்கூடாது. நீயே இதை கொண்டாந்தேன்பா. போடா, இன்ஸ்பெக்ட் காகிதம் தான், கொண்டா சீக்கிரம். இதோ கொண்டாந்துடுறேன்பா. இவனை கட்டிக்கினால்றது போதும்னு போகுது. சபாபதி சீட்டுக்கட்டை எடுத்துக்கொண்டு வருகிறான். இத முன்னாலே சொல்லியிருக்க கூடாதப்பா. கொடுடா, இப்படி 4 பேர் இருந்தா சரியா இருக்கும் ஆட்டம். அப்பா எனக்கு கூட இன்ஸ்பெக்ட் ஆட தெரியும்பா கொஞ்சம். செட் அதன பிரசங்கி, தெருவுல போய் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா இட்டுக்குன்னு வா, நிக்காத போ. சபாபதி போகிறான். சீட்டை குலுக்கி போட்டுக்கொண்டு 4வது கை வர்ற வரைக்கும் 304 தான் ஆடுவோம். சபாபதி மறுபடி விரைந்து வருகிறான். அப்பா 4வது கை ஆப்டுது அப்பா. இதோ இட்டாந்தேம்பா. சின்னசாமி முதலியார் மெல்ல வருகிறார். அப்பையின் தம்பி. யாருடா அது? தமிழ் வாத்தியாரப்பா. ஏண்டா இவரை யாரடா இட்டார சொன்னது? தெரிஞ்சவங்களை யாருனாலும் இட்டார சொன்னியேப்பா. அப்பே என்னத்திற்கு கூப்பிட்ட? இதோ உட்காருங்க வாத்தியார். பரபரப்புடன் சீட்டை எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு தன் சிநேகிதர்களுக்கு கண்ணால் சைகை செய்து அவர்களை அனுப்பி விடுகிறான். நம்ம ஆள் வந்து என்னமோ ஒரு கை குறைவா இருக்குது, உங்களை அவசரமா அழைக்கிறாங்கன்னு சொன்னான். உடனே வந்தே, அதான் குறைவா இருக்குது. ஒரு பாட்டுக்கு கொஞ்சம் அர்த்தம் குறைவா இருக்குது தெரியல, அதுக்காக தமிழ் வாத்தியார் போனா அழிச்சுக்குன்னு வா, அர்த்தம் கேட்கணும்னு சொல்லி அனுப்பிச்சா இந்த தடிக்கழுத தப்பா சொன்னான். நானாப்பா தடிக்கழுத? சட் பேசாதிரு, வாய திறந்தையோ பாரு. என்ன பாட்டேன்பா அது? இந்த புத்தகத்திலா? சீட்டுக்கட்டை எடுக்க பார்க்கிறார். இல்ல திருவாசகத்துல நாடகத்தால் உன்னடியார் போல் என்ற பாட்டு. ரொம்ப சுலபமாச்சே, சொல்றேன் கேள். நாடகத்தால் உன்னடியார் போல் போல நான் நானாகப்பட்டவன், அடித்து
வீடகத்தே வீடகத்தே புகுந்திடுவான் புகுந்திடுபவன் மிக பெரிதும் ரொம்ப பெரிதாகவும் விரைகின்றேன் விரைகின்றேன் ஆடகச்சீர் ஆடகமாகிய சீர் மணிக்குன்றே மணியாகிய குன்றே இடையார இடையராகிய அன்புனக்கு அன்புனக்கு. பின்புறமாக மாணிக்க முதலியார் மெல்ல வந்து நிற்கின்றார். என்னுடகத்தே என்னுடைய அகத்தே நீன்றுன்றாக நின்றுன்றாக தந்தருளே தந்தருளே உடையானே உடையவனே. அவ்வளவுதான் அர்த்தம். ரொம்ப சுலபமாச்சே. ரொம்ப அழகா இருக்குது. இந்த மாதிரி அர்த்தம் சொன்னா அவனுக்கு தமிழ் நன்னா வந்துடும். பெரிய முதலியார் அவளா பார்க்கலாம். மன்னிக்கணும். மன்னிக்கிறது அப்புறம் இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்க பாடம் சொல்லி அழுதா அவன் பாஸ் பண்ணுனா போலதான். 2 வரி தமிழ் சரியா எழுத தெரியல. இல்லங்க, நீங்க ஒரு விஷயம் எழுத சொன்னீங்களே, அது 18 பக்கம் சரியா எழுதியதாக சொல்லுச்சே அப்பே. அத்தை கேட்கத்தான் வந்தேன். அந்த 18 பக்கம் எழுதினது அழகே வியாசத்தை அவர் கையில் கொடுக்கிறார். இருங்க, 18 பக்கம் இருக்கும். 18 பக்கம் இருக்கிறது சரிதான், படிச்சு பாருங்கய்யா. இருப்பு பாதை வியாசம். இருப்பு பாதை என்றால் இருப்பு பாதை என்று அர்த்தம். சரிதான், நீங்க அர்த்தம் சொல்லி கொடுக்கிற மாதிரி தான் அவனும் எழுதுறான். அப்புறம் மெட்ராஸில் சவுத் இந்தியன் ரயில்வே, மெட்ராஸில் சவுத் இந்தியன் ரயில்வே என்று 2 ரயில்வேக்கள் இருக்கின்றன. என்னய்யா இது தமிழா? அப்புறம் படிங்க. சவுத் இந்தியன் ரயில்வே மெட்ராஸில் இருந்து புறப்பட்டு குப் 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 குப். அப்பேன், இது என்ன அப்பேன்? உங்களுக்கு சரியா படிக்க தெரியல வாத்தியார், நான் படிக்கிறேன் பாருங்க. சவுத் இந்தியன் ரயில்வே மெட்ராஸிலிருந்து புறப்பட்டு குப் 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 குப். அப்பே என்னப்பே இந்த குப் குப்? புகை போறது. எவ்வளவு தூரம் போறது? செங்கல்பட்டு வரைக்கும். என்ன இந்த குப் குப் செங்கல்பட்டு வரைக்குமா போகுது? இல்ல போனா ரயில் நின்றாதா? பாத்தீங்களா அவியாசம் எழுதின அழக? அப்பேன், அந்த குப் குப் தவிர வேற என்னமா எழுதியிருக்கிறையா? எழுதியிருக்கிறேன் சாமி. எழுதியிருக்கிறான், அதையும் படிக்க சொல்லுங்க. அதை படியப்பன். 7 பக்கங்களை தள்ளி. பிறகு செங்கல்பட்டை கடந்து போகும்போது பாலாறு பிரிட்ஜ் வரும்போது அதன் பேரில் கடகட கடகடவென்றும் படப்பட படப்பட படப்படவென்றும் கடகட கடகட படப்பட பட கடகட கட படப்பட கடகட படப்பட இந்த கடகட. இந்த கடகட படப்பட எவ்வளவு? பிரிட்ஜ் தாண்டுற வரைக்கும். இல்ல, எத்தனை பக்கம் எழுதியிருக்கேன்னு கேட்டேன். சபாபதி கையிலிருந்து வியாசத்தை பிடுங்கி கொண்டு கடகட படபட 5 பக்கம், குப் குப் 7 பக்கம். வியாசம் தீர்ந்து போச்சு. அதை கிழித்து தமிழ் வாத்தியார் தலை மீது போடுகிறார். இதுக்கு பரீட்சை 1, தமிழ் வாத்தியார் 1. திருப்புறம்மாள் விரைந்து வருகிறார். அதென்ன போங்க, இப்ப போய் நாயன மேல கோச்சுக்கிறீங்களே. அதோ கோலப்பரஞ்சி அம்மா வந்திருக்காங்க புள்ளைய பார்க்க. அழுகிறான். ஆமாம், கண்ணெல்லாம் ஒண்ணுதான். குறைச்சல் பிள்ளையானுக்கு. கண்ணாலத்தையும் பண்ணி விட்டு அப்புறம் அவன் படிச்ச போலதான். ஆமா, நீங்க படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்கல்ல, கிடைக்கட்டும். நீங்க கிளப்புக்கு போங்க. சரி, உன் பாட்டு. இப்பதான் அவனை செல்லம் கொடுத்து கெடுக்கிற. நான் வர்றேன். ஐயா வாத்தியாரே, இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுத்தது போதுங்க. நாளைக்கு வந்துடுங்க சீக்கிரம். அப்படியே அம்மா. போகும் பொழுது சீட்டுக்கட்டை எடுக்கிறார். அது என்னது வாத்தியாரே, இந்த தூக்கின்னு போறீங்களே? இதுவா? ஓ, புஸ்தகம்னு பார்த்தேன். பாப்பீங்க, வச்சுட்டு போங்க. இத வாங்கிக் கொள்கிறான். சின்னசாமி முதலியார் போகிறார். நாயினா, கண்ணு தொடச்சுக்கோனா. கோல பஞ்சையம்மா உன்னை பார்க்க வந்திருக்காங்க. இந்தா தலையில வாரி கொண்டு. அடே சபாபதி, தம்பிக்கு சரிக்க அங்கவஸ்திரம் கொண்டு வந்து கொடு. சபாபதி அப்படியே செய்கிறான். இப்படி உட்கார்ந்துக்கு நீ என்னமான்னு படிச்சு நீரு, அவங்களை இட்டுன்னு வர்றேன். அடே சபாபதி, அவங்க வந்த பிற்பாடு நானும் என்னமான புஸ்தகம் பேர் சொல்றேன். நீ போய் மெத்த மேல நானும் லைப்ரரியில இருக்கிற புஸ்தகங்களை பெரிய புஸ்தகமா 2-3 கொண்டா. அப்படியே செய்யறேன்பா, நீ பயப்படாத. திரிபுரம்மாள் தெய்வானை அம்மாளை அழைத்து கொண்டு வருகிறார்கள். பின்னால் கிருஷ்ணசாமி மெல்ல வருகிறான். இப்படி வாங்க மச்சி, நம்ம குழந்தையாச்சே, நீங்க பக்கறதுங்களா? படிச்சுக்கின்னு இருக்கா போல இருக்கு. அதையே சொல்றீங்க மச்சி? எந்நேரமும் புஸ்தகமும் கையும்தான். சும்மா படிச்சு மூளையெல்லாம் கரைஞ்சு போயிடுதம்மா. அதுக்குதான் நான் படிக்கிறது இல்ல. அடே சபாபதி, நீ மெத்த மேல போய் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இண்டிகா எடுத்து வா. இதோ அப்பா. தம்பிக்கு என்ன வயசாகுதுங்க? இப்பதான் 16. பின்னால் கிருஷ்ணசாமி மெல்ல வருகிறான். இப்படி வாங்க மச்சி, நம்ம குழந்தையாச்சு, நீங்க பாக்குறதுக்கு என்ன? படிச்சுக்கின்னு இருக்கிறா போல இருக்குது.
அதை ஏன் சொல்றீங்க மச்சி? எந்நேரமும் புஸ்தகமும் கையும் தான், சும்மா படிச்சு படிச்சு. மூளையெல்லாம் கரைஞ்சு போடுதம்மா, அதுக்கு தான் நான் படிக்கிறது இல்ல. அடே சபாபதி, நீ மெத்த மேல போய் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இண்டிகா எடுத்துட்டு வா. இதோ அப்பா. தம்பிக்கு என்ன வயசாகுதுங்க? இப்பதான் 16 வயசாகுதுங்க. போன வருஷம் கேட்டபோது 17 நீங்களே. ஆமா மச்சி, அது வாஸ்தவம் தான். அப்புறம் ஜோசியரே கேட்டோம், அவர் ஜோசியம் பார்த்து இப்ப 16 வயசுதான் ஆகுதுன்னு. சபாபதி 3 பெரிய புஸ்தகங்களை தூக்க மாட்டாதது போல் தூக்கி கொண்டு வருகிறான். இந்தாப்பா. மொல்லமா வைடா கழுத. கழுதையா? என்னப்பா இது, ரொம்ப பலுவா இருக்கிற புஸ்தகமா தூக்கி வர சொல்லிட்டு இப்ப திட்டுறையே? சரிதான், வாய மூடு. படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. படிப்பது போல் பாசாங்கு செய்கிறான். தம்பி, நியூஸ் பேப்பர் படிக்குதுங்களா? சபாபதி மெத்த மேல போய் ஹிண்டு ஆஃப் தி டைம்ஸ் கொண்டு வா. இதோ அப்பா. இந்த பாலா போன நியூஸ் பேப்பர் வந்தாலும் வந்தது, ராத்திரியெல்லாம் நியூஸ் பேப்பர் தான். சபாபதி மெயில் பேப்பருடன் வருகிறான். எத்தனை நாளிடா கொண்டு வருவ? என்னப்பா அது, நான் எவ்வளவு வேகமா ஓடி வந்தேன். வரும்போது கூட ஒரு கிளாஸ் டம்ளரை ஒடிச்சுட்டே வர்ற வேகத்துல. போனா போகுது, கொடு இப்படி. வாங்கி படிப்பது போல் பாசாங்கு செய்கிறான். இங்கிலீஷ் கூட படிக்குதுங்களா தம்பி? அடே சபாபதி, நாயினாவே ஓரக்க படிக்க சொல்லு. என்னப்பா நீ மாத்திரம் படிச்சுக்கினா எனக்கு தெரிய தேவையில்லையா? ஓரக்க படிப்பா. If two triangles have two sides of the one equal to two sides of the other, and the angle contained by the two sides of the one equal to the angle contained by the two sides of the one equal to the angle contained by the two sides of the other, then the bases of that sides shall be equal to two triangles shall be equal, and their other angles shall be equal, namely these two which the equal sides are opposite. இருப்பா, சும்மா நீயே படிச்சுக்கின்னு போனா எனக்கு என்னப்பா தெரியும்? அதே தமிழ்ல சொல்லுப்பா. ஓய். ஓ எஸ், உனக்கு இங்கிலீஷ் தெரியாதல்லவா? சொல்றேன் கேளு. இப்பவும் சென்னப்பட்டணத்துல வர்த்தகர்கள்லாம் போட்டிக்குனால சம்பாதிக்கிறதுக்காக கெரோசின் ஆயில் எண்ணெயின்னு விலைய ரொம்ப ஒஸ்தி விட்டதாகவும் அதனால ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதாகவும் கவர்மெண்டார் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கனாங்களாம். அதுக்கு இந்த கவர்மெண்டாரி என்ன பதில் சொன்னாங்களாம்? பட் இஃப் தி சைட் ஏபி இஸ் ஈக்குவல் டு தி சைட் ஏஇ and the side AC is equal to the side TF and the angle BAC is equal to the angle EDF. ஆனா கவர்மெண்டார் அதுக்கு பதில் சொன்னா இன்னும் கெரோசின் என்ன விலை அதிகமா போனா எல்லாரும் வீட்டுல எலக்ட்ரிக் லைட் போட்டுக்கொள்ள வேண்டியதான்னு பதில் சொல்லி விட்டாங்களாம். அம்மா, நம்ம வீட்டுல கூட அண்ணா கிட்ட சொல்லி எலக்ட்ரிக் லைட் போட்டுட சொல்லுங்கம்மா. இது இருக்கட்டும்பா, மகாராஜங்கருங்க தான் எலிகட் லைட்டு போட்டுக்கிறாங்க. ஏழைங்க என்னப்பா செய்யறது? அது என்னமான்னு போட்டு இருக்குதா பாரப்பா. எழுதி இருக்கிறது. And therefore the two triangles are equal to one another. ஏழைங்களா இருக்கிறவங்க எலக்ட்ரிக் லைட் போட முடியா போனா மெழுகுவத்தி உபயோகிச்சு கொள்ள வேண்டியதுதான் விட்டுங்கன்னு தெரிவிக்கிறாங்களாம். அடடே, இந்த யோசனை எனக்கு தோணாத போச்சே இதுவரைக்கும். இந்த வெள்ளைக்காரன் யுக்தியே யுக்தியப்பா. அதெல்லாம் இருக்கட்டும்பா, எங்க ஊர்ல மழை பெஞ்சாத பாரப்பா. எந்த ஊர் உங்க ஊரு? ஆத்தூரப்பா, செங்கல்பட்டு கிட்ட. இதோ பார்த்து சொல்றேன். ஓ, here it is. In the district of செங்கல்பட் all right angles are equal one another. செங்கல்பட்டு ஜில்லா முழுமையும் கொஞ்சம் கூட மழை பெய்யவே இல்லையா? அடடா, அப்புறம்? அண்ட் தேர்ஃபோர் ஆகவே தானியங்கி வேலையெல்லாம் அதிகமாகி ஜனங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களாம். சில ஜனங்கள் காஞ்சிபுரத்துல கலகம் பண்ணி கொள்ளையடிச்சாங்களாம். என்னப்பா இது, இங்கிலீஷ்ல இவ்வளவுண்டு சொன்ன, தமிழ்ல அதுக்கு இவ்வளவு பெருசா அர்த்தம் சொல்றியே? இங்கிலீஷ்னா அப்படித்தான். போதும் நாயினா படிச்சது, அப்புறம் உடம்பு கெட்டு போக போகுது. ஆமா, நீ நிறுத்து சொல்லுங்க. ரொம்ப படிச்சா உடம்புக்கு சூடுன்றாங்களே. ஆமாம்மா, படிச்சு படிச்சு அப்பாவுக்கு ரொம்ப சூடா போகுதம்மா. நீங்க இன்னொரு தரம் வர்றப்ப கொஞ்சம் பாதுமல்வா கொண்டாங்க. அடே சபாபதி. இல்லப்பா, நீதானே சொன்னேப்பா பாதுமல்வா இஷ்டம்னு. சரிதான், வாய மூடு. தம்பி பாஸ் பண்ணி இருக்குதுங்களா? பாஸுக்கு என்ன மச்சி, 10 ரூபாய் பரீட்சைக்கு போய் இருக்குது. இந்த வருஷம் 10 ரூபாய் கட்டி இருக்குதே, பரீட்சை பண்றவங்களுக்கு பாசு கொடுத்திருப்பாங்களா? சரிதான் மச்சி, அப்போ நாளையாவது நான் வரட்டுமா? இன்னும் கொஞ்சம் இருந்து போங்களேன், இதுக்குள்ள என்ன அவசரம்? இல்ல, நாளையாச்சு. அடே கிருஷ்ணசாமி, போய் சொல்லிவிட்டு வாடா.
வெக்கம் என்ன? உன் அத்தா தானே அவ போறாரு, அவரோட பேசுறதுக்கு வெக்கம் என்ன உனக்கு? சபாபதி முதலியார் அருகில் போய் நான் போய் வரேன். ஹலோ, வா தம்பி, உன்னை பார்க்கவே இல்ல இது வரைக்கும். வா உட்கார். என்ன சமாச்சாரம்? நன்னா படிக்கிறியா? எந்த கிளாஸ்ல படிக்கிற? I have appeared for the matriculation examination. ஐ சி. மெத்தக்லாட், ரொம்ப சந்தோஷம். ஹோப் வில் பாஸ். எஸ்ஏ எத்தனை பேஜ் எழுதின தம்பி? 5 பக்கம் எழுதினேன். ஓ, யூஸ்லெஸ், பிரயோஜனம் இல்ல. ஒரு 10 பக்கமாவது எழுதணும். நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். டஸ் நாட் மேட்டர். இந்த நாட்டுப்புறத்து பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் படிக்கிறது இதுதான் தப்பு. நீ சென்னப்பட்டணம் வந்துடு, அதுதான் நல்லது. அவங்க அக்காளுக்கு கல்யாணமானா அவனும் இங்கே வந்துட மாட்டானா படிக்க? மெத்தக்லாட், நீ போய் வா தம்பி. நான் வர்றேன். திரிபுரம்மாள் தெய்வானை அம்மாளை கிருஷ்ணசாமி போகிறார்கள். அப்பா, உனக்கு கண்ணாலகமாகறப்போ எனக்கு ஒரு சரிகத்தால குட்டை வாங்கி கொடுக்கணும்ப்பா, இப்பவே சொல்லிட்டேன். அடே, எல்லாம் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சபாபதி முதலியார் நாற்காலியின் மீது உட்கார்ந்து ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். சபாபதி எதிரில் நிற்கிறான். எல்லாம் பேக் பண்ணியாச்சா? இப்பதான் எல்லாம் வச்சுக்கினே இருக்கேன்பா. இதுக்குள்ள நீ கூப்பிடுறேன்னு வந்தேன். எத்தனை நாளிடா பேக் பண்ண? சீக்கிரம் ஆகட்டும், மாமா அவங்கெல்லாம் வர்ற வேலையாச்சு. வந்த உடனே சாயங்காலம் புறப்பட்டு போகணும் அவங்க வீட்டுக்கு. என்னப்பா விசேஷம்? பொங்கல் விருந்துக்கு கூப்பிட வர்றாங்க. ஓ, அப்ப சீக்கிரம் பேக் பண்ணிட மாட்டேன். இந்தா, எல்லாம் பேக் பண்ணியான பிறம் இந்த காகிதத்தை பக்கத்து தெரு முருகேசம் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா. என்ன காகிதம்ப்பா இது? அடே, அதன பிரசங்கி, அதெல்லாம் ஒண்ணும் கேட்க கூடாதுன்னு சொல்லல நானு. இல்லப்பா, எனக்கு ஒரு தலைக்குட்டை வாங்கி கொடுக்குறேன், நீ அதை பத்தி எழுதுனையோ ஒரு வேலைன்னு கேட்டேன். தலைக்குட்டையெல்லாம் அப்புறம் தான், இப்போ இல்ல. போ, அதோ மாமா வர்றாப்ல இருக்குது, சீக்கிரம் போய் பேக் பண்ணி வை. குப்புசாமி முதலியாரும் கிருஷ்ணசாமியும் வருகிறார்கள். ஹலோ, நெவர் எக்ஸ்பெக்டட். வாங்க மாமா, வாங்க. வா தம்பி, நீங்க வர்றது எனக்கு தெரியவே தெரியாதே. வர்றதாக ஒரு கார்டு போடக்கூடாது. உட்காருங்க, உட்காருங்க. உங்க நைனாவுக்கு ஒரு காகிதம் எழுதுனேனே. அவருக்கு எழுதி பிரயோஜனம் இல்ல. இப்ப அவங்க இந்த முனிசிபல் எலெக்ஷன் விஷயமா ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. நீங்க எனக்கு நேரா எழுதி இருக்கணும். டஸ் நாட் மேட்டர். பரவாயில்ல. என்ன தம்பி, என்ன விசேஷம்? இது எப்படி வந்தது? இன்னைக்கு செனேட் ஹவுஸ்ல ரிசல்ட்ஸ் ஓட்டுறாங்கன்னு சொன்னாங்க, அதை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். ஓ, ஐ சி. அதுக்கா வந்த? அப்ப போய் சீக்கிரம் பார்த்துட்டு வா. அப்ப நீங்களும் வாங்களேன். உங்க ரிசல்ட் பார்க்க வேணாமா? ஏ ரிசல்ட்ட பத்தி சந்தேகம் இல்ல. அதுல என்ன ரேங்க் போட்டிருக்குமா என்ன? சும்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இல்ல போனா ஃபெயில் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். அதே அப்படி? வேற ஒண்ணும் இல்ல. இங்கிலீஷ் பேப்பர்ல கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. கிளியர் பண்ணி இருக்கிறேன். நியாயமா வெரி நியர் மேக்சிமம் வரணும். ஆனாலும் இந்த வருஷம் ரீ எக்ஸாமினர்னு சொல்றாங்க. ஒரு தரம் ஒரு மீட்டிங்ல அவனை எதிர்த்து பேசினேன். அப்போ ஆல் ரைட், ஐ வில் சீன்னு சொன்னா. அது முதல் என் பேர்ல கொஞ்சம் காரமா இருக்கிறா. என்னமா இருக்காரா? காரமா, அதாவது கோவமா இருக்கிறா. அதட்டு என் பேப்பர்னு தெரிஞ்சதோ சுழிச்சுடுவான். அதான் ஒரு பயம். அத கவனிக்க போனோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாய், கவனிச்சானா ஃபெயில். அத்தட்டு என் ரிசல்ட் பத்தி நீங்க பார்க்க தேவையில்ல. தம்பி, ரிசல்ட் மாத்திரம் பாத்துன்னு வரட்டும். அது இருக்கட்டும். வேற என்ன போய் சமாச்சாரம்? வேற ஒண்ணும் இல்ல. என்னடா கிருஷ்ணசாமி, வந்த வேலைய மறந்து போடுற? உங்க அத்தான பொங்கல் விருந்துக்கு வர சொல்லி கூப்பிடுறா. ஆமா, மறந்து போட்டேன். அதான் பொங்கல் விருந்துக்கு நீங்களும் எல்லாரும் ஊருக்கு வரணும். ஓ, ஐ சி. இதுக்குள்ள பொங்கல் வந்துட்டாதப்பேன். இப்போதான் போனா போல இருக்குது. எப்போ புறப்படுறது அப்ப? இன்னைக்கு சாயங்காலமே புறப்படலாம். ஐ டோன்ட் திங்க் இட் பாசிபிள். இன்னைக்கு முடியாது போல இருக்குது. ஐ திங்க் ஐ ஹாவ் காட் டு அட்ரஸ் எ மீட்டிங். எதுக்கும் பாக்குறேன். அடே சபாபதி. உள்ளிருந்து இதோ வர்றேன்ப்பா. வா சீக்கிரம். சபாபதி வருகிறான். எத்தனை நாளிடா வர்றதுக்கு? எல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு நாளி ஆச்சப்பா. என்னத்தை கட்டி வைக்கிறதுக்கு? மாமா வந்து பொங்கல் விருந்துக்கு கூப்பிடுவாங்க, சாயங்காலம் போகணும். மூட்டையெல்லாம் கட்டி வைக்கினேப்பா. அதன பிரசங்கி, அப்படியெல்லாம் யார்டா கேட்டது உன்ன? நீ போய் மெத்தமில்ல என்கேஜ்மெண்ட் லிஸ்ட் மேஜ மேல வச்சிருக்கிறேன், கொண்டா இப்படி. ஓ, வேணாண்டா, இதோ இருக்குது. ஒரு காகிதத்தை எடுத்து பார்த்து, ஓ, ஐ சி. அந்த மீட்டிங் நேத்தே ஆயிவிட்டது. இன்னைக்கு சாயங்காலமே புறப்படலாம். அதுக்குள்ள நான் போய் ரிசல்ட் பார்த்துட்டு வர்றேன். இதுக்குள்ள என்ன பேன் அவசரம்? அதெல்லாம் 4 மணிக்கு முன்ன ஒட்ட மாட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் பொறுத்து போகலாம். கொஞ்சம் தாகத்துக்கு சாப்பிட்டுட்டு போங்க. உனக்கு என்ன வேணும் அப்ப? சோடா சாப்பிடுறியா, லெமனேட் சாப்பிடுறியா? சோடா சாப்பிடுறேன். அடே சபாபதி, சீக்கிரம் ஒரு சோடா குட்டிய உடைச்சு கொண்டா. அது கெட்டு பூட்டும்பா. அப்புறம்
அதன பிரசங்கி கழுத சொன்னபடி செய், முன்னே குறுக்க குறுக்க பேசிக்கினேன். இப்பவே சொன்னேன்பா, அப்புறம் என் மேல கோவிச்சுக்கினா பாரு. நீங்க மாமா? எனக்கு ஒண்ணும் வேணாம். இல்ல, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆனா இந்த சோடா வேணாம், கொஞ்சம் காபி சாப்பிடுறேன். ஹாட் காஃபி சாப்பிடுறீங்களா, ஐஸ் காஃபி சாப்பிடுறீங்களா? அப்படின்னா? ஓ, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாதோ? உனக்கு தெரியுமா அப்ப ஐஸ்டு காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு? தெரியாது. ஐஸ்டு காஃபினா சாதாரணமான நாட்டுப்புறத்தார் காஃபில ஐஸ் போடுறதுன்னு நினைச்சுக்குவாங்க. அது ரொம்ப தப்பு. ஐஸ்டு காஃபினா காஃபி பொடி பண்ணும் போதே ஐஸ்ல போட்டு பொடி பண்ணணும். நான் டியாஞ்சலிஸ்ல விசாரிச்சு தெரிஞ்சு வந்திருக்கிறேன். அது ரொம்ப டிஃபிகல்ட் ப்ரிப்பேர் பண்ண. அப்ப எனக்கு ஐஸ் வேணாம், சூடாவே இருக்கட்டும். சபாபதி ஒரு தட்டில் ஒரு சோடா புட்டியை துண்டு துண்டாக உடைத்து வைத்து கொண்டு வருகிறான். பாத்தியா அப்பா, அப்பவே சொன்னனே, புட்டியை உடைச்சா கெட்டு போட்டோம்னு. உடைச்சேன், உடனே தண்ணி எல்லாம் புசுன்னு கூட்டுதப்பா. வாட் நான்சென்ஸ்! உன்னை யார் புட்டியை உடைக்க சொன்னது? நீதானே அப்பா சொன்ன. அப்பவே நானும் வேணும்னு. திறந்து கொண்டு வாடா அண்ணன். திறக்கிறதா? எப்படி அப்பா, நீ சாவி கொடுத்தையா? டாம் இடியட், நீ ஒண்ணுக்கு உதவ மாட்டப்போ. போறேன்பா. இங்க வா, இப்படி உள்ள போய் காஃபியாவது சுட சுட கொண்டு வா. அத்தை தொட தேவையில்ல, அத்தையும் கெடுத்து வைக்க போற தெரியுமா? தெரியும்பா. போனா போகுது தம்பி. வில் யூ ஹாவ் சம் டீ? எஸ். சபாபதி உள்ளிருந்து. ஏன்? அப்படியே ஒரு டம்ளர் டீயும் கொண்டு வா, சுட சுட. சபாபதி ஒரு தட்டில் ஒரு டம்ளர் காபியும் ஒரு டம்ளர் தேத்தண்ணீரும் எடுத்துக்கொண்டு வருகிறான். அவங்க நடுவுல வை அதை. அப்படியே வைக்கிறான். குப்புசாமி முதலியாரும் கிருஷ்ணசாமியும் அதை தொட்டு அப்பப்பா என்கிறார்கள். ஏண்டா சபாபதி, இவ்வளவு கொதிக்க கொதிக்கவா கொண்டாட சொன்னேன்? எனக்கு என்னமாப்பா தெரிகிறது, தொட தேவையில்லன்னு ஏன்? ஆல்ரைட், உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு இத ரெண்டையும் ஆத்தி கொண்டு வா சீக்கிரம். கை சுடட்டு உனக்கு. சபாபதி போகிறான். நீங்க என் நியூஸ் போட்டோகிராஃப் கேட்டதில்லைங்களே. என்ன அது? நியூ போட்டோகிராஃப். அது என்னமா பாடு. வெரி குட் மியூசிக். தாகத்துக்கு சாப்பிட்ட உடனே அதை கொஞ்சம் வாங்கிக்கிறேன். அதை வாசிக்கிறதுக்கு 3 வருஷம் பிடிச்சது. ஒரு மியூசிக் மாஸ்டர் வச்சு அவருக்கு மந்த்லி 7 rupees கொடுத்து வந்தேன். இப்போ நல்லா வாசிக்கிறேன். சபாபதி மறுபடியும் 2 டம்ளர்களை கொண்டு வந்து குப்புசாமி முதலியாரிடம் ஒன்றையும் கிருஷ்ணசாமியிடம் ஒன்றையும் கொடுக்கிறான். இருவரும் குடித்து பார்த்து தூ. என்ன அப்பேன் இது? காபி ஆட்டம் இல்லையே. இதுவும் டீ ஆட்டம் இல்லையே. வாட் இஸ் த மேட்டர்? லெட் மீ see. முகர்ந்து பார்த்து. சபாபதி என்னடா செய்தே? ஆத்தி கொண்டாட சொன்னியே அப்பா, ரெண்டையும் ஊத்தி ஆத்தி கொண்டாந்தேன். டாம் தி ஆஸ். ஒன்னாவா ஊத்த சொன்னேன், இப்ப என்ன செய்யறது அத? அதுக்கு என்னப்பா, வடிகட்டினா சரியா போகுது. டாமிட்டிய முன்னே நிக்காத, எனக்கு கோபம் வரும். போ வெளியே, பிக் ஃபூல். சபாபதி போகிறான். நெவர் மைண்ட். ஔவையார் சொன்னபடி வயிற்றுக்கு சோறு இல்லாத பொழுது காதுக்கு கொஞ்சம் கொடுக்கப்படும் என்றபடி கொஞ்சம் மியூசிக் கேட்போம். கிராமபோனில் ஒரு பிளேட் போடுகிறான். இது நான் பாடின ஸ்பெஷல் சாங். ரொம்ப ஸ்பிளண்டிடா இருக்கும். ஹியர் ப்ளீஸ். வாட் இஸ் திஸ்? சம்திங் ராங். அந்த டாம் ஃபுல் என்னென்னமோ கெடுத்து வச்சிருக்கிறான் சபாபதி. சபாபதி வருகிறான். ஏன்பா? இது என்னமான தொட்டையா நீ? நான் ஒண்ணு செய்யலப்பா. எல்லாம் உடைச்சு வைக்க சொன்னியேன்னு அந்த தோசைக்கல்லு மாதிரி இருக்குதே, அது ரொம்ப அழுக்கா இருக்குதுன்னு நன்னா செங்கல் போட்டு பளபளன்னு தேய்ச்சு வச்சேன். பாத்தீங்களா, நினைச்சு நானு இந்த இடியத்தை கட்டி கொண்டு அழ வேண்டியதா இருக்குது. இன்னொரு பிளேட் போட்டு பார்க்கிறேன். கொஞ்ச நேரம் பாடின பிறகு கமப 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 என்று பாடிக்கொண்டிருக்கிறது. வாட் நான்சென்ஸ் இன் திஸ் அகைன். இங்கே வாடா. இப்படி சபாபதி, நிஜத்தை சொல்லு, இதை என்ன செய்த? நான் ஒண்ணும் செய்யலப்பா. நான் தொடைக்கவே இல்லப்பா. இது பொய் பேசுதப்பா. நான்சென்ஸ், நிஜத்தை சொல். இல்ல போனா உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். இல்லையப்பா, நிஜத்தை சொல்லிடுறேன். நேத்து நீ சொன்னியா ஊசினாலே கோடு பண்ணி இருக்கிறத தொட்டுத்தான் பாடுதுன்னு. அதை பார்க்கணும்னு ஒரு குண்டூசி எடுத்து கோடு கிழிச்சுக்குன்னு வந்தேன். உருண்டை பொத்தலா போச்சுப்பா கொஞ்சம், அவ்வளவுதான்ப்பா. பொத்தலா பண்ணி விட்டேன். இல்லையப்பா, அத்த உடனே கொஞ்சம் சாதம் போட்டு ஒட்டி விட ரொம்ப. நீ கோச்சுக்காதப்பா. டாம் டர்ட்டி ஃபுல். உன்னை டிஸ் பண்ணி விட்டேன். போ வெளியே. சபாபதி போகிறான். இல்லைங்கோ, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஸ்லைட்ஸ். இங்க ஒவ்வொன்றும் 3/4 1/4 5 rupees ஆகுதுங்க. ஒரு
கடிதத்துடன் சபாபதி மறுபடியும் வருகிறான். உன்னை யார் மறுபடியும் வர சொன்னது? இல்ல அப்பா, பக்கத்து தெரு முருகேசன் வீட்ல இருந்து அவசரமான காகிதம்னு கொடுக்க சொன்னாங்க இந்த காகிதத்தை. அல்லோ மைத்து கிளாட், ரிசல்ட் எல்லாம் செனட் ஹவுஸ்ல ஒட்டி விட்டாங்களா? அப்ப ஒரு ரிசல்ட்ட போய் பார்த்துன்னு வரக்கூடாது? உங்க ரிசல்ட் என்ன? அத்தை எழுதல. என் ஃப்ரெண்ட் அத்தை பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா தானே. எதுக்கும் நீங்களும் வாங்கலை கூட, போய் பார்க்கலாம். ஓ, வேஸ்ட் ஆஃப் டைம். அங்க என்ன சும்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு போட்டிருக்குமே தவிர ரேங்க் போட்டிருக்காது. அப்பா உடனே புறப்பட்டு போய் பார்த்து வருவோம் வாங்க. ஆஹா, புறப்படுவோம். தம்பி, என்னைக்கு பொங்கல்னு சொன்னேன்? மறந்து விட்டேன். வர்றப்போ இந்த பக்கம் வந்து இட்டும் பேரம்பேன். ஓ, அதுக்கு என்ன, சீக்கிரம் தம்பி ரிசல்ட்ஸ் பார்த்துக்கின்னு வாங்கல். Hope will be the good news. குப்புசாமி முதலியாரும் கிருஷ்ணசாமியும் போகிறார்கள். ஏன்பா, பரீட்சை ஆச்சாப்பா உனக்கு? பரீட்சை எல்லாம் பண்ணாலாச்சு. அப்பா சந்தோஷமாச்சாப்பா? நான் இப்பவே சொல்லி விட்டேன். இந்த மாசம் முதல்ல எனக்கு ₹1 சம்பளம் வசத்தணும். பரீட்சை பண்ணால போச்சுன்னா என்ன டாம்ஃபுல் ஆயிருக்கிற? பாஸ் பண்ணலன்னு ஆச்சுன்னு அப்பா ஃபெயிலா போச்சு. புஸ் ஆல் ஃபேட். அது போனா போகுது. சபாபதி, நான் ஒன்னு சொல்ல போறேன் இப்போ. அதுபடி செய்தியா உனக்கு சம்பளம் வசுறேன். சொல்லப்பா. நான் சொல்ற வரைக்கும் ஃபெயிலா போன சமாச்சாரம் ஒருத்தருக்கும் சொல்லாதே. இல்லவே இல்லப்பா. முன்ன போய் 10 பழம் பாதும் அல்வாவும் 10 பழம் பக்கோடாவும் வாங்கிக்கணும் வா சீக்கிரம். அந்த ₹6. என்னத்துக்கப்பா இப்போ? அதெல்லாம் கேட்காத, போ முன்னே. இல்ல, நம்ம ஊர்லயே பலகாரம் பண்ணி இருக்காங்களே, அதை சாப்பிட கூடாதான்னு கேட்டேன். அதெல்லாம் உதவாது. சீக்கிரம் வாங்கிக்கின்னு ஒருத்தருக்கும் தெரியாம மறைச்சு கொண்டா இங்க. ஒருவேளை தெரிஞ்சு போனா உன்னை டிஸ்மிஸ் பண்ணி விடுவேன். போ சீக்கிரம். எந்த கடையில வாங்கி வர்றது? எந்த கடையாவது கிட்ட இருக்கிற கடையில போய் சீக்கிரம். எது முன்னே வாங்குறது? ரெண்டையும் ஒன்னா வாங்கிக்கணும் வா, போ. என்னப்பா அவசரப்படுறையே? அங்க போனப்புறம் மறந்து போட்டா என்ன செய்யறது? அதுக்குதான் இப்பவே எல்லாம் கேட்டுக்கின்னு போறேன். என்னென்ன வாங்கி வர்றதுன்னு சொல்லு. டாம்ஃபுல். இத்தனை நாள் சொன்னது என்ன? ₹4 பக்கோடாவும் ₹4 பாதும் அல்வாவும் அரை நொடியில ஒடியாரணும். இதோ வந்துட்டேன். வேகமாக போகிறான். எப்படியும் ஃபெயில் ஆகி போன சமாச்சாரம் தெரிஞ்சு போடும். இதுதான் சரியான யுக்தி. இல்ல போனா இன்னொரு வருஷம் படிடானுவாங்க. சபாபதி மறுபடி வருகிறான். எங்கே மிட்டாயி? இருப்பா, கொஞ்சம் மூச்சு வாங்குது, ஓடி வந்தேன். மிட்டாய் எங்கேடா? அங்கே போய் நினைச்சுக்கினேன். ஒன்னு சொல்ல மறந்து போட்டே. எந்த ₹4 பாதும் அல்வா, எந்த ₹4 பக்கோடா? வாட் இடியட். எதுக்கானா என்ன? நான் அவசரம்னு சொன்னா கொஞ்சமாவது தெரியல. எதுக்காவது வாங்கி பாப்போ. சபாபதி போகிறான். நல்ல கயரா பார்க்கணும். இங்க மாட்டிக்கின்னு தொங்குனாதான் வெளியில இருந்து பார்த்தா நன்னா தெரியும். இந்த நாற்காலி எல்லாம் எடுத்துடணும். அப்படியே செய்கிறார். சபாபதி 2 பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு மறுபடி வருகிறான். இந்த அப்பா. ஆல் ரைட், கொடு இப்படி. சபாபதி, இந்த கயத்தை நன்னா கட்டு சீக்கிரம். அந்த திராவியில குவிக். உள்ளே போகிறார். கயிற்றை கட்டி கொண்டே நானு அவ்வளவு வேகமாக ஓடி போய் மிட்டாய் வாங்கியாந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்காதையா? தின்னுடுறேன். ஆவட்டும் ஆவட்டும். திரிபுரமால் வருகிறாள். சபாபதி, குழந்தை எங்கடா? இங்கே இல்ல அம்மா, அந்த அறையில இருக்காரோ என்னமோ தெரியாதம்மா எனக்கு. குழந்தை பரீட்சை பாசு கொடுத்துதா தெரியுமா உனக்கு? பாசு கொடுத்தது எனக்கு தெரியாதம்மா. பாசும் கொடுக்கல, பக்கோடாவும் கொடுக்கல. என்னடா சபாபதி, உன்கிட்ட ஒண்ணு சொல்லலையா? நான் ஃபெயிலா போனேன்னா யார்கிட்டயும் சொல்லாதேன்னாருமா. அதை தொட்டு நான் சொல்ல மாட்டேன். அது நீங்களா வேணாம்னா கேட்டுக்கோங்க. ஐயையோ, அவன் பாசு பண்ண போனா நானும் பொழைச்சிருக்க மாட்டேனே. ஒரு புறமாய் போகிறாள். சபாபதி கூட்டாங்களா அம்மா? அந்த கவுத்து கொடி இப்படி. சபாபதி, உனக்கு சம்பளம் ₹2 வஸ்துறேன். இப்ப மாத்திரம் நான் சொன்னபடி செய்யணும் தெரியுமா? ஆவட்டும்பா. கதை வண்டி பாத்துக்கிட்டே இரு. மாமா வண்டி திரும்பி வந்த உடனே எனக்கு சைகை காட்டு. நானு தூக்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கிறேன். நீ ஓடி போய் அவங்க கிட்ட சின்னையா தூக்கு போட்டுக்குதுன்னு ஓடி வாங்கன்னு சொல்லு. தெரியுமா? அப்புறம் நானு பாத்துக்கிறேன் ஆக வேண்டியத. தப்பு பண்ண போறே பத்திரம். என்னன்னு சொல்ற? சொல்லு பாக்கலாம். ஐயா, நம்ம சின்ன ஐயா தூக்கு போட்டுக்க போறாராம். வேடிக்கை பக்கம் ஓடி வாங்கன்னு சொல்றேன். சத்பூல், அப்படியா சொல்ல சொன்னேன்? தூக்கு போட்டுக்கின்னு செத்து போடுறாரு. ஓடி வந்து தடுங்க சொல்லு. போயிரு வெளியே, சீக்கிரம் வருவாங்க. சபாபதி போகிறான். வர வேண்டிய டைம் ஆச்சு, நம்ம தயாரா இருக்கணும். சபாபதி மறுபடி வருகிறான். வந்துட்டாங்க. நைனா என்ன பரிசைக்கு போக சொல்ல மாட்டாங்களா?
வேண்டவே வேண்டாம். நான் உங்க நைனா கிட்ட சொல்லி இனிமேல இந்த இளவெடுத்த பரிசுக்கே அனுப்ப தேவையில்லைன்னு சொல்றேன். பயப்படாத. அந்த மாதிரி கை போட்டு கொடுங்க. அவன் கையை அடித்து அப்படியே ஆவட்டும். நீ ஒன்னும் பயப்படாதே. நீ சாப்பிடவா பலகாரம்? இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா மாமியார் வீட்டுக்கு போவாங்க பொங்கல் விருந்துக்கு. இல்லம்மா, எனக்கு பசிக்கல இப்போ. அப்ப மூஞ்செல்லாம் கழுவிக்கின்னு தலைவாரிக்கோ. அடே சபாபதி, அப்பா கூடவே இரு. நீதான் உத்தரவாதம். கயிறு கீறு தொட்டுதா பாரு. இனிமேல தொடாதம்மா, நான் பாத்துக்கிறேன். திரிபுர அம்மாள் போகிறார்கள். கதவு சாத்துடா, உள்ள தாப்பால் போடு. சபாபதி அப்படியே செய்கிறான். மெல்ல. எங்கப்பா அல்வாவும் பக்கோடாவும்? அறையில் இருந்து அவைகளை எடுத்து இதோ. இருவருமாக விரைவாக புசிக்கிறார்கள். காட்சி முடிகிறது. இடம் மாணிக்க முதலியார் வீட்டின் மெத்தை. சபாபதி முதலியார் உட்கார்ந்திருக்கிறார். முருகேசமும் குமரகுருவும் வருகிறார்கள். லெட் மீ கங்க்ராச்சுலேட் யூ. ஓ எஸ். ஆனாலும் இதுல கொஞ்சம் வருத்தம் இருக்குது பிரதர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பாய் இந்த பிரசிடென்சியாக பாஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன். கொஞ்சம் தப்பி போட்டது. அந்த இங்கிலீஷ் பேப்பர்ல 2 மார்க்ஸ் குறைச்சு போட்டான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினியோ இல்லையோ? இல்ல, செகண்ட் கிளாஸ்ல தான் போட்டான். பாஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பாய் இந்த பிரசிடென்சியாக பாஸ் பண்ணணும். இல்ல போனா எந்த கிளாஸ்ல பாஸ் பண்ணினா என்ன? ஃபாதர் இல்லாக்கு டெலிகிராம்ல அனுப்பிச்சுட்டீங்களா? பை ஜோ, அதை மறந்தேன். சபாபதி. சபாபதி மெல்ல வருகிறான். என்ன, நான் கூப்பிட்டதுக்கு ஏன்னு சொல்லாத வர்ற? என்னப்பா, பாஸ் கூட கொடுத்து விட்ட, இப்ப கூட சபாபதினு கூப்பிடுறியே என்ன? பின்ன என்னன்னு கூப்பிட? சபாபதி முதலியன்னு கூப்பிட கூடாதா? சார், நான்சென்ஸ். அதெல்லாம் உதவாது. இதோ டெலிகிராம் எழுதி தரேன். அதை நேரா தபால் ஆபீஸ்ல கொண்டு போய் போடணும், தெரியுமா? அப்படியே ஆகட்டும்பா. எழுதி கொண்டே. Congratulate pass first second wife positively in 2 words இருக்குது. ஃபர்ஸ்ட் நீ ஏன் எழுதன? செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினதாக சொன்னியே. இதுல ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு அர்த்தம் அல்ல. ஃபர்ஸ்ட் டேட்ல ரிசல்ட்ஸ் வந்ததுன்னு அர்த்தம். இன்னும் 2 words இருக்குது டெலிகிராம்ல பாக்கி. that is right. Examiners good. சரியா போச்சு. எடுத்து போடா சீக்கிரம். சபாபதி போகிறான். எந்த காலேஜுக்கு போற அப்ப? அதான் பெரிய கஷ்டமா இருக்குது. டாக்டர் மில்லர் என் காலேஜ் வந்து சேரணும்னு அர்ஜென்ட் டெலிகிராம் கொடைக்கானல்ல இருந்து அனுப்பி இருக்கான். டாக்டர் போன் பிரசிடென்சி காலேஜ் ஒன்லி குட் காலேஜ் கம் ஜாயின் எழுதி இருக்கான். பச்சைபாஸ் காலேஜ்ல எங்க ஃபாதர் ட்ரஸ்டியாக இருந்தாருன்னு யோசிக்க வேண்டியதா இருக்குது. அதுவும் இல்லாத யாரும் கிளவர் பிரில்லியன்ட் பாய்ஸ் இல்லைன்னு பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கின்னு இருந்தாரு. இதுல பெரிய சங்கடமா இருக்குது. என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்க போற? எடுத்துக்கினா கெமிஸ்ட்ரி ஆகுது பிசிக்ஸ் ஆகுது தான் எடுக்கணும். நீ என்ன அட்வைஸ் பண்ற? நீ பிசிக்ஸ் எடுத்தாதான் ஈஸி. ஐ அட்வைஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துக்க பையன் சுலபம். நான் எங்க மதரை கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். அவங்க படிச்சது போதும் தம்பி, அதிகமா படிச்சா உடம்பு கெட்டு போகுதுன்னு சொல்றாங்க. அத்தொட்டு ஸ்டடி ஸ்டாப் பண்ணி விடலாம்னு பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க பிரதர்ஸ்? அப்படியே செய்யலாம் அப்பேன். அப்ப சும்மாவா இருப்ப வீட்ல? ஓ நோ, அது செய்ய மாட்டேன். எஜுகேஷனோட எப்பவும் டச்ல இருக்கணும். பச்சைபாஸ் காலேஜ் ட்ரஸ்டி ஆகுது, இல்ல போனா யூனிவர்சிட்டி ஃபெல்லோ ஆகுது ஆக ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். பச்சையப்பாஸ் டெஸ்டிக்கு தான் ட்ரை பண்ணப்ப கஷ்டம் இல்ல. அதுல பேச வேண்டியது இல்ல, மீட்டிங் கூட அட்டென்ட் பண்ண வேண்டியது இல்ல. சின்னசாமி முதலியார் வருகிறார். அப்பே சபாபதி பரீட்சை பாஸ் ஆச்சாமே, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க வாத்தியார். வாட் நியூஸ்? என்ன சமாசாரம்? ஒன்றுமில்லை, மேல் பரீட்சைக்கு தமிழ் பாடம் படிக்க வேணுமேன்னு. அதெல்லாம் கிடையாது. சமாச்சாரம் தெரியாதா? இப்போ யூனிவர்சிட்டியில பைபிளிகேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்களே. பிஏ கிளாஸ்ல போனதும் தமிழ்ல பேசக்கூடாது. மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணதும் எல்லாம் இங்கிலீஷ்ல பேசணும். தமிழ் எல்லாம் மறந்து போடணும். சரிதான் அப்பே, ஆனாலும் நீ பாஸ் பண்ணதுக்காக ஒரு சாத்து கவி பண்ணேன், அதை படிக்கிறேன், கேக்குறியா? ஓ, சாத்து கவியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை கொஞ்சம் பொறுத்து என் சிநேகிதர்கள் எல்லாம் வருவாங்க. ஒரு ஈவினிங் பார்ட்டி வச்சிருக்கேன். அப்போ அவங்க எதிர்க்க படியுங்க. வச்சுட்டு போங்க இப்படி. அவர் ஒரு காகித துண்டை மேஜை மீது வைக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வாங்க போகிறார். அப்படியே தம்பி. சபாபதி வாடிய முகத்துடன் வருகிறான். என்னப்பா அது, சும்மா பாஸ் பண்ணிட்டேன்னு மாத்திரம் சொல்ற? உனக்கு இன்னும் கொஞ்சமாவது புத்தி இல்லப்பா? என்னடா அது டாம் ரூட்? இங்க எல்லாம் போடாதே, தபால் ஆபீஸ்ல போடுன்னு சொன்னியா? நான் அப்பவே நினைச்சேன் தப்புன்னு. ஆனாலும் நீ சொல்றதுக்கு எதிர்த்து பேசக்கூடாதுன்னு பேசாத போனதுக்கு நல்லா தொடப்பக்கட்ட அடி ஆப்பிடுது. ஏனே தபால் ஆபீஸ்ல எல்லாரும் உட்கார்ந்துக்குன்னு இருக்கிற இடத்துல நடுப்புற போட்டுட்டு இத்த யாரனா எடுத்துக்கின்னு போறாங்களான்னு மெல்லமா ஒளிஞ்சுக்கிட்டு பாத்துன்னு இருந்தேன். கொஞ்சம் பொறுத்து அங்க பெருக்கிறவ வந்து அத பெருக்கி போய் குப்பையில கொட்ட போனான்.
உடனே எனக்கு கோபம் வந்து அவகிட்ட போய் அப்படியே புடிச்சுக்கினேன். அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டோம். அப்புறம் எனக்கு தொடப்பக்கட்ட அடிதான். அந்த காகிதம் என்னவாச்சு? அத்த மாத்திரம் உடலே அப்பா. அந்த குப்பை தொட்டியில தேடி பார்த்தேன், என் கண்ணுக்கு ஆப்பிடல. சரிதான் இருக்கட்டும்னு அங்க இருந்த குப்பையெல்லாம் ஒண்ணு கூட விடாத தபால் பெட்டியில வாரி போட்டுட்டு வந்துட்டேன். டெலிகிராம் தபால் பெட்டியில ஏன்டா போட்ட? அதுக்கு ரூபா வாங்கிக்கணும் போகல அம்மா கிட்ட? சொன்னியா அப்பா? அது எனக்கு என்ன முட்டாளா இருக்கிறப்பா. என்னப்பா அது? இதனால நீ பாஸ் பண்ணது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுப்பா. அதனை பிரசங்கி, ரெகுலர் இடியட், வாய் மாத்திரம் இருக்குது. சபாபதி கீழே இறங்கி போகும் பொழுது வழியில் சுந்தரமூர்த்தி பிள்ளையை சந்திக்கிறான். யாரப்பா அது? இது சபாபதி முதலியார் வீடுதானா? ஆமாம். அவர் தானே சபாபதி முதலியார்? ஆமாம். பிஏ பாஸ் பண்ணி இருக்கிறார்களே இவரு? அது மாத்திரமா, எல்லா பாஸும் பண்ணி இருக்கிறாரு. வாங்க சார். I thought you. வா, நான் லிஸ்ட பார்த்தேன். அப்ப அதுல சபாபதி முதலியார் பிஏன்னு போட்டிருந்ததா, யாரோன்னு பார்த்தேன். நீதானா? ரொம்ப சந்தோஷம். ஓட் நான் ஆஸ்க் பண்ணவே வேண்டியதில்லையே. என்ன ஓட்டு? இந்த முனிசிபாலிட்டில நானும் ஒரு கமிஷனாக மின்னு ட்ரை பண்றேன். இப்போ முனிசிபாலிட்டி எல்லாம் பேர் மாத்திட்டாங்களே, தெரியுமா? ஆமாம், இப்போ முனிசிபல் கோஆபரேஷன் பேர் மாத்திட்டாங்க, தெரியும். அப்பே உன் ஓட்டை எனக்கு கொடுக்கணும், அதான் கேட்க வந்தேன். எத்தனை ஓட்டு இருக்குது எனக்கு? ஒண்ணுதான் போல இருக்குது. நான் ஒன்னு யோசனை பண்றேங்க. இப்போ நான் பாஸ் பண்ண பிறகு ரெஸ்பான்சிபிள் அதிகமா போச்சுங்க. படிச்சவங்களுக்கு தான் நான் ஓட் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க அவ்வளவா படிக்கல போல இருக்குதே. இல்லே அப்ப, நான் தமிழ் நன்னா படிப்பேன். இங்கிலீஷ் ஒகாபுலரி வரைக்கும் எல்லாம் படிச்சிருக்கிறேன். கமிஷனர் ஆகணுன்றீங்களே, கமிஷன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? கமிஷன்னா தரகுன்னு சொல்றாங்களே, அதானே? சரி, அந்த கமிஷன் வாங்க தெரியுமா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் மர்ச்சன்ட்ஸ் ஆகி இருந்தா சரி. லேண்ட்லார்ட் வீட்டு வரி வாங்கி சாப்பிடுகிற உங்களுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் கத்துக்குப்பேன். நீ மாத்திரம் உன் ஓட். அதெல்லாம் ரோட் எல்லாம் கிளீன் பண்ணணும், சாக்கடை எல்லாம் வரணும். இதெல்லாம் உங்களால முடியாது. இதெல்லாம் முன்னே கத்துக்கிட்டு வாங்க. அப்புறம் I give you what you make attempt. What I make a pen, all your make. நீங்களாம் மனசு வச்சாதானே. இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கிற போல இருக்குது. நான் இன்னொரு வேலை வர்றேன். அப்பேன் வாங்க. சுந்தரமூர்த்தி முதலியார் போகிறார். சபாபதி 2-3 தபால் காகிதங்களை கொண்டு வருகிறான். தபால் வந்தது அப்பா. மேல் விசாரங்களை பார்த்து, நான்சென்ஸ், இதையெல்லாம் யார் உன்னை வாங்க சொன்னது? இந்த அட்ரஸ் எல்லாம் தப்பு. நேத்தே நான் சொன்னேனே, எனக்கு இனிமேல காகிதம் வந்தா MRR சபாபதி முதலியார் எஸ்கொயர் எம்பின்னு இருந்தாதான் வாங்கணும். இல்ல போனா அட்ரஸ் தப்புன்னு வாபஸ் பண்ணணும். இனிமேல ஞாபகம் வச்சுக்கோ. போ, பத்திரம். சபாபதி போகிறான். எம்பினா என்ன பிரதர்? இது கூடவா தெரியாது? அதுக்குதான் எதுக்கும் பாஸ் பண்ணிருக்கணும்ன்றது. எம்பினா மெட்ரிக் பாஸ்னு அர்த்தம். நான் அனுப்பின இன்விடேஷன்ல கூட சபாபதி முதலியார் எஸ்கொயர் எம்பின்னு போட்டிருந்தேனே, பார்க்கலாம். 3 பாடகர்கள் வருகிறார்கள். மூவரும் நமஸ்காரம். ஓ, ஆல்ரைட், வந்தீங்களா? சந்தோஷம். நான் உங்க வாத்தியங்களை எல்லாம் அப்படி வச்சுட்டு கீழே போயிருங்க. நான் கூப்பிடுறப்போ வாங்க. அப்புறம் கூப்பிடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் கச்சேரி ஆரம்பிக்க. பாடகர்கள் வாத்திய கருவிகளை மூலையில் வைத்துவிட்டு போகிறார்கள். நான் வந்து ஆன் பிரதர், நாளையாச்சு. நாம போய் ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கின்னு வரலாமா? நீங்களும் போய் சீக்கிரம் ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கின்னு வாங்க. குமரகுருவும் முருகேசமும் போகிறார்கள். சபாபதி வருகிறான். சபாபதி, நீ இங்க எல்லாம் தொடச்சி வை, பாய் எல்லாம் போட்டு வை, சாமான்கள் எல்லாம் என்னமானு உடைக்க போற பத்திரம். போகிறான். உள்ளிருந்து, அடே சபாபதி, சாமானுக்கு லிஸ்ட் எழுதணும், ஒரு துண்டு காகிதம் கொண்டா. துண்டு காகிதமா? இங்க எங்க இருக்குது? தேடி பார்த்தேன், இதோ ஒண்ணு கிடக்குது. சின்னசாமி முதலியார் வைத்துவிட்டு போன சாற்றுக்கவி காகிதத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறான். பார்த்தையா திருடன்? மூளையில் இருக்கும் குழலை எடுத்து நேத்து முடிச்சு அம்மா காணு கோவிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த அடுப்பு ஊதாமலையே எவ்வளவு திருடிக்கிட்டு வந்து இங்க ஒழிச்சு வச்சிருக்கான். ஆகட்டும், பின்னே இது அம்மா கிட்ட கொடுத்துடுறேன். உள்ளே கொண்டு போய் வைத்து விட்டு வந்து வச்ச திருடை யாருன்னு பார்க்கணும். சாமான்களை எல்லாம் துடைத்து கொண்டு வரும் பொழுது ஒரு நாற்காலியை கீழே தள்ளி உடைத்து விடுகிறான். ஐயோ, அப்பா வந்து கோவிச்சுக்கும். இதுக்கு ஒரு யுக்தி பண்ணணும். அந்த உடைந்த நாற்காலியை அப்படியே சரியாக இருப்பது போல் நிறுத்தி வைக்கிறான். சபாபதி முதலியார் வருகிறார். சரி, உடைந்த நாற்காலியின் மீது உட்கார அது கீழே விழுகிறது. என்னப்பா, அந்த நாற்காலியை உடைச்சிட்டியே, அம்மா பார்த்தா கோச்சுப்பாங்களே. நெவர் மைண்ட், இதை எடுத்து பக்கத்து ரூம்ல போட்டுடு. அம்மா கிட்ட ஒண்ணு சொல்லாத, தெரியுமா?
சரி, நீ போய் சீக்கிரம் அந்த ஐஸ்கிரீம் தயார் பண்ணு. தெரியுமா? ஜாக்கிரதை, ஐஸையும் உப்பையும் ஒண்ணா போட்டு பாலை வேற விடணும். அப்புறம் சும்மா சுத்தணும். தெரியுமா? தெரியும் தெரியும் அப்பா. தெரியும்னு சொல்லிவிட்டு நீ என்னமான்னு கெடுத்து வைப்ப. அந்த மூளையில உட்கார்ந்துக்கின்னு என் எதிர்க்கவே ப்ரிப்பேர் பண்ணு. அப்படியே ஆகட்டும்பா. ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு உப்பையும் ஐஸையும் ஐஸ்கிரீம் மிஷினின் நடுவில் உள்ள துத்தநாக டப்பாவில் போட்டு அதற்கு வெளியில் பாலை காத்து சுற்றுகிறான். முருகேசமும் ரங்கநாதமும் நரசிம்மாசாரியும் முதலிய சிநேகிதர்கள் வருகிறார்கள். வாங்க வாங்க பிரதர்ஸ். எல்லாரையும் கையிலாக கொடுத்து நல்வரவேற்கிறார். என்ன பிரதர், எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணலையே, உங்களுக்கு மாத்திரம் என்னமா தெரிஞ்சது? என் பிரதர் இன்லா பிரைவேட் என்கொயர் பண்ணி எழுதினா. எனக்கு உட்காருங்க பிரதர்ஸ். எல்லோரும் உட்கார்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஐட்டம் இன் தி ப்ரோக்ராம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஐஸ்கிரீம். வெரி குட் பிரதர். ஏண்டா சபாபதி, தயாராச்சா? இல்லப்பா, பால் கட்டவே இல்லப்பா. பால் எல்லாம் வெளியில சிந்தி போகுதப்பா. வாட் நான்சென்ஸ்! பால் என்ன மாடா சிந்தி போவோம்? ஓட்டையா இருக்குதா என்ன? அருகில் போய் பார்க்கிறார். என்னடா அது, பால் வெளியில ஊத்துனியே, தடி கழுத. அவனை அடித்து, பால் நடுவுல அல்வா ஊத்த சொன்னேன். இல்லப்பா, பால் நடுவுல ஊத்துனேன். இன்னொரு வார்த்தை பேசினா உதப்பேன். கழுத, சொன்னபடி செய். சிநேகிதர்களிடம் இருக்கும் போகிறார். அழுது கொண்டே பாலை எடுத்து உப்பும் ஐஸும் போட்டிருக்கும் துத்தநாக டப்பாவில் வார்த்து சுற்றுகிறான். சீக்கிரம் நன்னா சுத்து பிரதர்ஸ், நம்ம கொஞ்சம் பலகாரம் முன்னே சாப்பிடலாம், அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வெளியே பார்த்து, ஐயா அந்த நிமக்ஜாம் முன்னே கொண்டாங்க. அதென்ன பிரதர், புது பலகாரம்? எல்லாம் பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் இன் தி ப்ரோக்ராம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஐஸ்கிரீம். வெரி குட் பிரதர். ஏண்டா சபாபதி, தயாராச்சா? இல்லப்பா, பால் கட்டவே இல்லப்பா. பால் எல்லாம் வெளியில சிந்தி போகுதப்பா. வாட் நான்சென்ஸ்! பால் என்ன மாடா சிந்தி போகும்? ஓட்டையா இருக்குதா என்ன? அருகில் போய் பார்க்கிறார். என்னடா அது, பாலை வெளியில ஊத்தனையே, தடி கழுத. அவனை அடித்து, பாலை நடுவுல ஊத்த சொன்னேன். இல்லப்பா, பாலை நடுவுல ஊத்துனேன். இன்னொரு வார்த்தை பேசின உதப்பேன். கழுத, சொன்னபடி செய். சிநேகிதர்கள் இருக்கும் இடம் போகிறார். அழுது கொண்டே பாலை எடுத்து உப்பும் ஐஸும் போட்டிருக்கும் துத்தநாக டப்பாவில் வார்த்து சுற்றுகிறான். சீக்கிரம் நன்னா சுத்து பிரதர்ஸ், நம்ம கொஞ்சம் பலகாரம் முன்னே சாப்பிடலாம், அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வெளியே பார்த்து, ஐயா அந்த நிமக்ஜாம் முன்னே கொண்டாங்க. அதென்ன பிரதர், புது பலகாரம்? எல்லாம் பார்த்து சொல்லுங்க. ஒரு பிராமணன் உப்புமாவை தொன்னைகளில் கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுக்கிறான். என்ன பிரதர், உப்புமாவா இருக்குதே? உப்புமாவுதான், அதுக்கு வேற பேர் வச்சேன். ஏன்? இந்த பிளான் சத்துக்னா விலாச சபையிலிருந்து கத்துக்கினேன் பிரதர். அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் சாப்பிட்ற மெம்பர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரே பலகாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு தரம் பேரை சேஞ்ச் பண்றாரு. அப்படி பேரை மாத்தினா டேஸ்ட் டிஃபர் ஆகுதாம். அத்தட்டு சாதாரணமா உப்பு மாவுனா நன்னா இல்லைன்னு வேற பேர் வச்சேன். ஆமாம் பிரதர், நீங்க சொல்றது சரிதான். இதுல டேஸ்ட் டிஃப்ரெண்டா தான் இருக்குது. உப்பே இதுல இல்ல. ஏன் ஐயர், உப்பு மாவுலையா உப்பு போட மறந்து போட்டீங்க? தாலி கட்டுற சம்பிரதத்துல கல்யாணத்தை மறந்து போட்டானாம். உங்களுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் நான் உப்பு மாவு ஆர்டர் பண்ணினா உப்பு டபுளா போட்டு கொண்டாடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடே சபாபதி, ஐஸ்கிரீம் கட்டிச்சாடா? இல்லப்பா, இன்னும் கட்டல. பரவாயில்ல பிரதர், அது அப்படியே லிக்விடா சாப்பிட்டா கூட நன்னா இருக்கும் பிரதர். ஆனா ஐயர், அதோ அந்த பால் ஆளுக்கு கொஞ்சம் தொன்னையில வாத்து கொடுங்கய்யா. ஐயர் அப்படியே செய்கிறார். எல்லோரும் ருசி பார்த்து காரி உமிழ்கிறார்கள். என்ன பிரதர் சமாச்சாரம், நன்னா இல்லையா என்ன? இல்லை பிரதர், கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்குது. ஐஸ்கிரீம்ல கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்குதா? அதுல யார் உப்பு போட்டது? தானும் கொஞ்சம் ருசி பார்த்து, தூ தூ, அடே சபாபதி இங்க வாடா, இதுல யார்டா உப்பு போட சொன்னது உன்ன? இல்லைப்பா, நீ கோவிச்சுக்காதேப்பா. நான் வெளியில பாலை வாத்து சுத்துனேனே, அப்புறம் நீ அது தப்பு, நடுவுல பாலை வாக்கணும்னு சொன்னியே. அப்பவே நடுவுல உப்பும் ஐஸும் போட்டிருக்குதேன்னு சொல்லலான்னு வாய் எடுத்து அதுக்குள்ள பேசினா உதப்பேன்னு சொன்னீங்க. அத்தோட்டு பேசாது இருந்துட்டேன்ப்பா. நான் என்ன செய்யறதப்பா? இப்போ என்ன செய்யறது பிரதர்ஸ்? அவன் சொல்றதும் கொஞ்சம் வாஸ்தவம் தான். என் பேர்லயும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. போனா போகுது, இதெல்லாம் கீழே கொண்டு போடு. கீழே வச்சுட்டு அந்த பாடகருங்க வந்தாங்களே, அவங்கள மெத்த மேல வர சொல். சபாபதி ஐஸ்கிரீம் மிஷினில் இருந்ததை எல்லாம் கடத்தில் கொட்டி விட்டு மிஷினை கீழே கொண்டு போகிறான். இந்த பாடகர் யாரு பிரதர், புதுசா இருக்குது? நாகசர ஐயர்னு தஞ்சாவூர் ஜில்லாவில் இருந்து வந்திருக்கிறாரு. அங்கே எல்லாம் ரொம்ப நொடோரியல்
பேர் போனவர். இங்கே பாடனாக 3 தெருவுக்கு அப்பால கேக்கும். ரொம்ப கிளவர் மேன். ஒரு கச்சேரிக்கு கல்கண்டு மாத்திரம் 10 பழம் சாப்பிடுறாரு. சபாபதி பாடகர்களை அழைத்து கொண்டு வருகிறான். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க ஆரம்பிங்க. நாகேஸ்வர ஐயர் தம்புராவை எடுத்துக்கொண்டு வந்து ஸ்ருதி செய்கிறார். ஏன் புல்லாங்குழல காணோங்க? என்ன ஐயா தேடுறீங்க? புல்லாங்குழல் இங்கேதான் வச்சேன். என்னமா இருக்கும் அது? மூங்கில் கொலையாட்டம் இருக்கும். ஒரு புறமாக சபாபதி முதலியாரிடம், இந்தாப்பா நேத்து புடிச்சு அம்மா அடுப்பு ஊதுற கொலையிலேயே நான் தான் திருடிக்கினேன்னு சொல்லிக்கின்னு இருந்தாங்களே, அத்த திருடன ஆசாமிய கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, இவர்தான்ப்பா. திருடிக்கின்னு போய் இன்னைக்கு கொண்டாந்து இங்கே வச்சுட்டாரு. நானும் எடுத்துக்கின்னு போய் அம்மா கிட்ட கொடுக்க வச்சிருக்கேன்ப்பா. வாட் நான்சென்ஸ்! அதுவா அடுப்பு ஊதுற கொலா? கொண்டு வாடா போய் சீக்கிரம். சபாபதி போகிறான். ஐயா கோபிநாத் ராவ், உங்க குழல் வருது, பயப்படாதீங்க. அதை எங்க மதர் பார்க்கணும் நாங்களாம். எப்படி வாசிக்குதுன்னு அதுக்காக என் வேலைக்காரன் கீழே கொண்டு போய் கொடுத்தானா. சபாபதி குழலை கொண்டு வந்து கொடுக்கிறான். பிள்ளை இப்படி வந்து உட்காருங்க. என்ன அவருக்கு? அவருக்கு கண் கொஞ்சம் மத்திபம். ஓ ஐசி, அதான் கடம் வாசிக்கிறார். அந்த கடத்தை கொஞ்சம் கொண்டாட சொல்லுங்க. அப்பா அந்த கடத்தை கொஞ்சம் கொண்டாப்பா. என்னத்த? அந்த கடத்தை. கடம் என்ன? அந்த பானேடப்பா. பானையா? அது என்னத்துக்கு உங்களுக்கு? அடே அதன பிரசங்கி, எல்லாத்துக்கும் குறுக்கே பேசிக்கினே, கொண்டாந்து குடுமினே. இப்பவே நான் சொல்லிட்டேன்ப்பா. அத அவரு உடைச்சாருன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். கொண்டு வந்து கொடுக்கிறான். என்ன ராகம் பாடலாம்? சொல்லுங்க பிரதர்ஸ், என்ன ராகம் வேணும்? ரூபகம் பாட சொல்லுங்க. அது தாளமாச்சே. ஓ, அவர் நீங்க என்ன தாளம் பாடுறதுன்னு கேட்டீங்கன்னு நினைச்சா போல இருக்குது. ஐயா நரசிம்ம சாரி, நீங்க சொல்லுங்க என்ன ராகம் பாடணும்? தேசிகத்தோடி பாட சொல்லுங்க. என்ன ஐயா இதுல கூடமா வடகல தென்கல சண்டே? ஐயா நீங்க தேசிக ராகம் ஒண்ணு பாட தேவையில்ல. மணவளமா முனி ராகமா ஏதாவது பாடுங்க. கல்யாணி பாடுறேனுங்க. சரிதான். கல்யாணி ராகம் ஆலாபனை செய்து பிறகு அதில் பல்லவி பாடுகிறார். ஐயா தாளத்து கொஞ்சம் கவனிங்க. இந்த கடம் என்னமோ பழுவா இருக்குதே, கொஞ்சம் இழுத்து போடுங்க. வானம் வானம். அடே பேசாது, இதுல எல்லாம் தலை நுழை சிக்காத. கோவிந்த பிள்ளை கடத்தின் மீது பழங்கொண்டு முத்தாய்ப்பு கொடுக்க கடம் உடைந்து உள்ளே இருக்கும் உப்பும் பாலும் ஐசம் அவர் மீதெல்லாம் விழுகிறது. இது என்னங்க? நான் அப்பவே சொல்லல வேணான்னு, உடஞ்சா கஷ்டம்னு சொல்லல. அடே தடி கழுத, என்னடா செய்த? இதுல ஏண்டா இதெல்லாம் ஊத்துன? இல்லப்பா, நான் கீழே கொண்டு போய் ஊத்தி விடலாம்னு பார்த்தேன். இதுக்குள்ள நீ அவர்கிட்ட கொடுக்க சொன்னியா, உடனே கொடுத்துட்டேன்ப்பா. அதுக்குத்தான் முதல்ல பிடிச்சு மொல்லமா அடிங்க, மொல்லமா இடிங்க அவர்கிட்ட சொல்லிக்கின்னு இருந்தேன். இந்த இடியட் என்ன செய்யறது பிரதர்? அப்புறம் உனக்கு செய்ய வேண்டிய வேலை செய்யறேன். இப்போ கீழே போய் நல்ல பானையா ஒரு பானையை வாங்கிக்கினு வா. அது வர்ற வரைக்கும் கொஞ்சம் கச்சேரி நிறுத்தி எங்க தமிழ் வாத்தியார் என் பேர்ல ஒரு சாத்துக்கவி பாடியிருக்காரு, அதை படிப்போம். எங்க அவர் வரல, இன்னும் பரவாயில்ல. நரசிம்ம சாரி, நீங்க ராகத்தோட நன்னா படிப்பீங்க. எங்க அந்த சாத்துக்கவி எழுதின காகிதம்? அடே சபாபதி, இங்க வா. இப்படி. சபாபதி மறுபடி வருகிறான். எங்கடா அந்த தமிழ் வாத்தியார் ஒரு காகிதம் வச்சுட்டு போனாரே இங்க? அந்த காகிதமா? இதோ கொண்டாரேன்பா. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன்றான். என்னமான தப்பு பண்ணிக்கினே இருக்கான். சபாபதி மறுபடி வருகிறான். இதோ அப்பா. அவர்கிட்ட கொடு, நீங்க ராகத்தோடு படிங்க பிரதர். சபாபதி கீழே போகிறான். காகிதத்தை பார்த்து, தென்னமா பிரதர் ராகத்தோட படிக்கிறது என்னமோ தப்பா இருக்குது பிரதர். நீங்க கூட என்ன பிரதர், சபாபதி இல்ல போல சொல்றதுக்கு எல்லாம் குறுக்கா சொல்லிக்கினே இருக்கிறீங்க. இரு கரத்தோட ராகத்தோட படிங்களேன். உங்க இஷ்டம். ராகத்துடன் பாடுகிறார். மஞ்சள் 5 பழம், குங்குமம் 10 பழம், வெற்றிலை 4 பாக்கு அரை வீசை. என்ன பிரதர் இது சாத்து கவியா இது? அதுக்குதான் அப்பவே சொன்னேன், ஏதோ தப்பா எழுதி இருக்குதுன்னா. ஓ, இந்த பக்கம் எழுதி இருக்காரு. சபாபதி ஒரு கரிப்பானையை கொண்டு வருகிறான். இந்த பானை தவிர வேற பானை இல்லப்பா. ஏண்டா கரிப்பானையா கொண்டார சொன்னேன்? அவருக்கு கண்ணு தெரியாதப்பா. போ வெளியே, அதன பிரசங்கி. அவனை பிடித்து தள்ள பானை கீழே விழுந்து உடைகிறது. ஒரு தபால்காரன் வருகிறான். நைனா, தந்தி வந்திருக்கு. தந்தியா? கொண்டாய்ப்படி. கையெழுத்து போட்டு அதை வாங்கி பிரித்து பார்க்கிறார். தபால்காரன் போகிறான். என்ன பிரதர் விசேஷம்? மை மதர் இன் லா நியர் ரிலேட்டிவ் டைட். நான் உடனே புறப்பட வேண்டியதா இருக்குது. ஐயா கொஞ்சம் கச்சேரி நிறுத்துங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின் எப்போ புறப்படுது பிரதர்? 6 மணிக்கு புறப்படுது. அப்போ நான் உடனே பேக் பண்ணணும். உங்களை எல்லாம்
டிஸ்அப்பாயிண்ட் பண்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது பிரதர்ஸ். ஆனாலும் இதுல ரொம்ப அர்ஜென்ட் மேடர். நீங்களாம் இப்போ தயவு செய்து டேக் லீவ் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு இந்த பார்ட்டி வச்சுக்கலாம். சபாபதி முதலியாரும் சபாபதியும் தவிர மற்றவர்கள் எல்லாம் போகிறார்கள். என்னப்பா சமாச்சாரம்? உடனே சாமான்கள் எல்லாம் பேக் பண்ணணும், ஊருக்கு போகணும். ஏன்பா? இத்த யார்கிட்டவும் சொல்லாதே, இப்போ தெரியுமாம். மச்சான் இருந்து தந்தி வந்தது, நீ பாஸ் பண்ணதாக எழுதி அனுப்புனேன்னு. அது தப்பு. பாஸ் பண்ணது பட்டணத்துல இருக்கிற பம்மல் சபாபதி முதலியார். எனக்கு சொன்னவங்க முன்னே தப்பா சொன்னாங்க, மன்னிக்கணும். இன்னும் தந்தி கொடுத்திருக்கிறான். அடடே, அப்பாவே நினைச்சேன்பா. எனக்கும் கூட சந்தேகமா இருந்ததே, என்னமா பாஸ் பண்ணோன்னு. இப்போ இன்னும் ஒரு மாசம் பட்டணத்திலே இருக்க கூடாது. இவ்வளவு தூரம் எல்லோருக்கும் சொல்லி கிள்ளி பார்ட்டி எல்லாம் கொடுத்த பிற்பாடு ரொம்ப வெக்கக்கேடா போகும். ஆமாப்பா, இதையெல்லாம் நினைச்சுக்கின்னு எனக்கே சிரிப்பா இருக்குதப்பா. ஏன்பா இதெல்லாம் ஒரு நாடகமா போட்டா நன்னா இருக்காதப்பா? அப்படிதான் எனக்கும் தோணும். நீ போய் சீக்கிரம் பேக் பண்ணு. கொஞ்ச தூரம் போய் திரும்பி வந்து, ஏன்பா அப்படி போட்டா அதுக்கு என்ன பேர் வைப்ப? என் பேர் தான் வைக்கலாம்னு யோசிக்கிறேன். ஏன்பா என் பேர் கொஞ்சம் வையேன்பா. சத் நான்சென்ஸ், அதெல்லாம் உதவாது. என் பேர் தான் வைக்கணும். ஆனா சபாபதினு வையப்பா. யார் எப்படி ஒண்ணுமினாலும் நினைச்சுக்கட்டும். அவன் சொல்றதும் ஒரு யுக்திதான். நாடகம் முற்றிற்று.